வார்த்தைகள். எனவே இப்ப இல்லையா கண்ணியத்துக்குரியவர்களே இது? அதுவும் இந்த அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு என்று ஒரு மௌலூத் ஓதுகின்றோமே, அந்த மௌலூதில் என்ன இருக்கிறது தெரியுமா? அதை அரபி தெரிந்தவர்களோட கொடுத்து விட்டீர்கள், பார்க்க கூட மாட்டார்கள். ஒரு கதை வருகிறது, அதிலே இல்லை என்று மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கதை வருகிறது, அந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீட்டில் அமர்ந்திருந்தார்களா, அப்போது ஒரு பெண்மணி வந்தார்களா, வந்து சொன்னார்களா, என்னுடைய பிள்ளையுடைய உயிரை மலக்குல் மௌத் கைப்பற்றி சென்று விட்டார். அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்தார்களாம், வெளியிலே வந்தார்களாம். வெளியிலே வந்து வானத்திலே மலக்குல் மௌத் சென்று கொண்டிருந்தார்களாம். அழைத்தாராம், இந்த பிள்ளையுடைய உயிரை திருப்பி கொடு என்று. மலக்குல் மௌத் சொன்னாராம், கொடுக்க முடியாது என்று. அப்போது அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கீழே இருந்த ஒரு கயிற்றை எடுத்து மேலே விட்டார்களாம். அந்த கூடை கவிழ்ந்து அன்று கிடைத்த எல்லா உயிர்களும் கிடைத்து விட்டதாம். அல்லாஹ்விடத்திலே அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சென்றார்களாம். அல்லாஹ்விடத்திலே சென்று மலக்குல் மௌத் அவர்கள் மலக்குல் மௌத்திடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டானாம், எங்கே உயிர்கள் என்று சொன்னாராம். உன்னுடைய இறைநேசர் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள். அவர்களிடத்திலே அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் கேட்டதை நான் மறுத்தேன். அவர்கள் கயிற்றை வைத்து இழுத்து விட்டார்கள், எல்லா உயிரும் கிடைத்து விட்டதாம். யாரை யாருக்கு சமமாக்குகின்றீர்கள்? இதை ஓதுகின்றோம், இதை படிக்கின்றோம், அரபி தெரியாது, அவ்வளவுதான், அரபி தெரியாது. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அவங்க கேட்டது ஒரு உயிரை தானப்பா, எல்லா உயிரையும் கொடுத்துட்டு வந்துட்டியப்பான்னு நான் அல்ல. யாருக்கு யார் சமம்? கழிவை சுமக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ்விற்கு சமமா? ஒரு மலக்குல் மௌத்துடைய சக்திகள் ஒரு மனிதன் கைவிட முடியுமா? சுற்று பாருங்க. அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களா, என்னை நீங்கள் தொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதி, குல் அஊது பிரப்பின் நாஸ் சூராவை ஓதி 1000 முறை என்னை அழையுங்கள், உங்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். சொல்லுவார்களா இப்படி ஒரு அவுலியா? யாரை அழைக்க சொல்லுவார்கள்? 1000 முறை அழைக்கிறார்கள். யா அப்துல் காதர் ஜெயிலானி, யா அப்துல் காதர் ஜெயிலானி, யா அப்துல் யா கௌஸ் நாயகம், யா கௌஸ் நாயகம் அழைக்கிறார்கள். மக்கள் இருட்டுகளிலே உட்கார்ந்து கொண்டு அங்கே ஒரு மைதாமாவை பரப்பி வைத்திருப்பார்கள். இருட்டுகளை எல்லாம் அணைத்து விடுவார்கள். 1000 முறை அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழைத்ததற்கு பிறகு வெளிச்சத்தை போட்டு பார்த்தால் ஒரு கால் தடம் இருக்குமா? யார் வந்து சென்றார்களாம்? சிரிப்பதற்கு இல்லை, சமூகம் நம்பிக்கை. அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சென்றார்களாம். 1000 முறை அழைத்ததற்கு பதிலளித்து விட்டார்களாம். உங்களுக்கு தான் தமிழ் தெரியும், அவங்களுக்கு தான் தமிழ் தெரியாத, எப்படி அழைச்சா, தமிழ் அழைச்சா எப்படி வருவாங்க? எந்த மொழியில கேட்டாலும், எங்கிருந்து கேட்டாலும், யாரு கூப்பிட்டாலும் வந்துருவாங்க. யார் அது? யார் அது? அல்லாஹ்வா? யார் அது? யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. இதுவெல்லாம் எந்த மார்க்கம் கற்றுக் கொடுத்தது? எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், குல் அத்தீஉல்லாஹ வர் ரசூல் ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லப்படுகிறதா? முதல் கேள்வி, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். ரசூல் அதை சொல்லி இருக்கின்றார்களா? கேளுங்கள். ஆதாரம் எங்கே? ஆதாரம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? சஹாபாக்களுடைய விளக்கம் என்ன? அதில் தேடுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆலிம் சாக்கள் நாளை மறுமையிலே உங்களுக்கு சாட்சியாளர்